ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் ஐஃபோனில் வந்து நம்ம எப்படி நைட் மோடை வந்து எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் ஐஃபோனில் வந்து உங்களுக்கு நைட் மோடை எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படலாம். அதாவது நீங்கள் நைட்டில் வந்து மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நைட் மோட் மூலமாக வந்து நம்மளுடைய மொபைலை வந்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கவும் முடியும். ஸோ அது வந்து எந்த விஷயமே இல்லை. ஏன்னா நைட் மோட் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஒரு வித்தியாசமான டார்க் கலராக சேஞ்ச் ஆகி ஐக்கு வந்து ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்மளால் ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி எனேபிள் பண்ணணுன்னா செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்கள், டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது நைட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஷெடியூல்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் ஷெடியூல் பண்ணியுமே வந்து இந்த நைட் மோடை எனேபிள் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு மேனுவலாகவுமே வந்து ஒட்டோவே நாளைக்கு வரைக்கும் இப்படி எனேபிள் இருக்கிறதுக்கும் வந்து எனேபிள் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்படி இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஐஃபோனில் வந்து நைட் மோடை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களுமே வந்து இந்த நைட் மோடை எனேபிள் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.